தர்மம் செய்யணும். ஓடியிட்ட பிச்சையும் உவந்து அளித்த தருமமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும் என்று சொன்னார் சிவவாக்கியர். ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் கூட வந்து உதவுமா? ஓடியிட்ட பிச்சையும் உவந்து அளித்த தருமமும், சாடினா சவுக்கு, சவுக்கில் அடி வாங்கின குதிரை மாதிரி திரும்ப ஓங்கிட்டே வரும். சாக்கடை தண்ணியா இந்த மரத்துக்கு ஊத்தினான்னு இளநீ அப்படியே சாக்கடை தண்ணியாகவோ சோப்பு தண்ணியாக வர்றதில்லை இல்லையா? நம்ம செய்யற தர்மம் எதுவானாலும் அந்த இளநீர் எப்படி சுவைக்கிறதோ அதுபோல நீங்க விரும்பி கொடுத்தாலும், நீங்கள் விரும்பாமல் வழங்கினாலும், மனம் உவந்து தானம் வழங்கினாலும், மனம் இல்லாமல் சும்மா என் பொண்டாட்டி சொல்றான்னு செஞ்சேன், என் புருஷன் சொல்றான்னு செஞ்சேன்னு வேண்டா வெறுப்போட செய்தாலும் தர்மத்திற்குரிய பலன் உங்கள் கதவை வந்து தட்டியே தீரும்.